அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நிருசிம்ம ஜெயந்தி. ஆகவே நாம் நரசிம்மரின் சிறப்புகள் பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். பெருமாளின் அவதாரங்களிலேயே மிகவும் உக்கிரமானது நிருசிம்ம அவதாரம். தன் பக்தன் பிரகலாதனை காப்பாற்ற நொடிப்பொழுதில் தூணில் தோன்றியதால் நரசிம்மரை அவசர திருக்கோலம் என்பர். ஏன் இந்த அவசர திருக்கோலம்? அசுரர் குலத்தில் பிறந்தாலும் பெருமாள் மீது பக்தி கொண்டவன் பிரகலாதன். ஆனால் அவனது தந்தையான ஹிரண்யன் ஆணவத்தால் நானே கடவுள் என மகனை மிரட்டினான். ஆனால் பிரகலாதனோ இந்த பிரபஞ்ச வடிவானவர் பெருமாள், அவர் தூணிலும் துரும்பிலும் நிறைந்திருக்கிறார் என தந்தைக்கு விளக்கினார். கோபம் கொண்ட இரண்யன் தன் அரண்மனை தூணை காட்டி, உன் ஹரி இதில் இருக்கிறானா என கேட்டதற்கு ஆம் என்றான் பிரகலாதன். இரண்யன் கதாயுதத்தால் தூணை உடைக்க முயன்றான். அதிலிருந்து சிங்கமுகமும் மனித உடம்பும் கொண்டவராக கர்ஜனையுடன் தோன்றினார் நரசிம்மர். கூரிய நகங்களால் அசுரனின் வயிற்றைக் கெடுத்து குடலை மாலையாக அணிந்து கொண்டார். இப்படி தன் பக்தனின் வாக்கை உண்மையாக்க வந்த நரசிம்மரை வழிபட்டவருக்கு உடனடி பலன் கிடைக்கும். இதை நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்பார்கள். நரசிம்மரை புகழ்ந்து பாடுவதற்காகவே அஹோபில மடத்தின் 44வது பட்டம் அழகிய சிங்கரான முக்கூர் சுவாமிகள் ஸ்லோகம் ஒன்றை அருளியுள்ளார். இதனை பிரதோஷ காலத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை 108 முறை பாராயணம் செய்தால் கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, தொழில் போட்டி மறையும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு படித்தால் மிகவும் நல்லது. அப்போது காய்ச்சிய பசும்பாலை அல்லது பானகத்தை நைவேத்தியம் செய்யலாம். வாருங்கள், இப்பொழுது அந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை பார்ப்போம். மாதா நிருசிம்ம, பிதா நிருசிம்ஹः, பிராதா நிருசிம்ஹः, சகா நிருசிம்ஹः, வித்யா நிருசிம்ஹோ, द्रविणं नृसिंहः, स्वामी नृसिंहः, सकलं नृसिंहः, इतो नृसिंहः, परतो नृसिंहः, यतो यतो याहि ततो नृसिंहः, नृसिंहदेवात् परो न कश्चित्, तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये, इतो नृसिंहः, परतो नृसिंहः, यतो यतो यामि ततो नृसिंहः, बहिर्नृसिंहो हृदये नृसिंहः, नृसिंहमादिं शरणं प्रपद्ये. இந்த நரசிம்ம ஜெயந்தி நன்னாளிலே அனைவரும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து எல்லா நலமும் வளமும் பெற பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.